குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கரூரில் முதல்வர் விஜய் மக்கள் உற்சாக வரவேற்பு. கரூரில் தாவேக சார்பில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் இன்று காலை 9 மணிக்கு நீலாங்கரை இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்டார். காலை 9:20 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்த அவர் 9:30 மணிக்கு தனி விமானத்தில் திருச்சி புறப்பட்டு சென்றார். காலை 10:20 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதல்வர் விஜய் அங்கிருந்து கரூருக்கு காரில் புறப்பட்டு சென்றார். வழி நெடுகிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முதல்வர் காரில் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழா திடலுக்கு கருப்பு சட்டையில் வந்திறங்கிய முதல்வரை அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், செங்கோட்டையன், கரூர் மேற்கு தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் வரவேற்றனர். விழா மேடைக்கு வந்த முதல்வருக்கு அமைச்சர் விஜயலட்சுமி திருவள்ளுவர் சிலையை பரிசளித்தார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெள்ளி வாளை பரிசாக வழங்கினார். முதல்வர் வருகையை ஒட்டி 6500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்ததும் கலெக்டர் அலுவலகம் வரை முதல்வர் விஜய் ரோட் ஷோ செல்கிறார். மாலை கலெக்டர் அலுவலகத்தில் நடக்கும் விழாவில் கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினர் 32 பேருக்கு அரசு பணி ஆணைகளை வழங்குகிறார். மேலும் மணவாசி ஊராட்சியில் 1700 கோடி ரூபாயில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு முதல்வர் விஜய் அடிக்கல் நாட்டுகிறார். முதல்வர் விஜய் அரசு பணி ஆணைகள் வழங்க தடையில்லை. ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு. கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திருமுருகன், சீனி அகமது ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தனர். முதல்வர் விஜய் இன்று மாலை பணி நியமன ஆணைகள் வழங்க உள்ள நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதாக சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதா? பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பொருளாதார உதவி தேவைதானே, அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு என கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வக்கீல், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படவில்லை, அரசு பணி வழங்குவதில் உரிய விதிகள் பின்பற்றவில்லை என வாதிட்டார். வாதத்தை கேட்ட நீதிபதிகள் இன்று பிற்பகல் கரூரில் விழா நடத்தி பணி நியமன ஆணைகள் வழங்கலாம், ஆனால் அந்த பணி தற்காலிகமானதாக இருக்க வேண்டும். இந்த வழக்கில் TNPSC-யை எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என கூறி வழக்கை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் முழுநேர கவர்னராகும் அர்லேகர். தமிழக கவர்னராக இருந்த ரவி மேற்கு வங்க கவர்னராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கேரள கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் கடந்த மார்ச் 12இல் தமிழக பொறுப்பு கவர்னராக பொறுப்பேற்றார். 2021 ஜூலை 13ஆம் தேதி ஹிமாச்சல பிரதேச கவர்னராக பொறுப்பேற்ற ராஜேந்திர அர்லேகர் வரும் 13ஆம் தேதி கவர்னர் பதவியில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இதனால் அவர் கவர்னர் பதவியில் தொடருவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. கடந்த 1ஆம் தேதி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது கவர்னர் பதவி நீட்டிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. கேரள தமிழக கவர்னராக ராஜேந்திர அர்லேகரின் செயல்பாடுகள் அமித்ஷாவுக்கு திருப்தி அளித்துள்ளது. தமிழகத்தில் தனி பெரும்பான்மை இல்லாத தாவேக ஆட்சி அமைத்தது. அப்போது எழுந்த அசாதாரண சூழலை அவர் கையாண்ட விதத்தை அமித்ஷா பாராட்டியுள்ளார். பல்வேறு மாநில கவர்னர்களும் மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது தமிழகத்தின் நிரந்தர கவர்னராக ராஜேந்திர அர்லேகரை நியமித்துவிட்டு கேரளாவுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பாஜ மூத்த தலைவர் ஒருவரை கவர்னராக நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனால்தான் தமிழக விவகாரங்களில் ராஜேந்திர அர்லேகர் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும், குறிப்பாக பல்கலை துணைவேந்தர் நியமன பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. செந்தில் வந்தபோது வராத ரோஷம் விஜயபாஸ்கருக்கு மட்டும் வருவதா? தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் கடந்த 6ஆம் தேதி சென்னையில் நடந்தது. அதில் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் பேசுகையில், குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தாவேகாவில் இணைத்ததற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அவரை தாவேகாவில் இணைத்தது காங்கிரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றார். முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகையில், ஊழல் வழக்கில் உள்ளவரை கட்சியில் சேர்த்துவிட்டு ஊழலை ஒழிப்போம் என இடைத்தேர்தலில் எப்படி வாக்குறுதி அளிக்க முடியும் என்றார். இவர்கள் பேச்சு தாவேகா கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி கூறியதாவது,
தாவேகா கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. யார் குழப்பம் விளைவிக்க நினைத்தாலும் அது நிறைவேறாது. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றனர். அப்போது காங்கிரஸ் எதிர்க்கவில்லை. கருணாநிதி தலைமையிலான திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்த போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திமுகவில் இணைந்தனர். அப்போதும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை. ஊழல் வழக்கில் சிக்கியிருந்த போதுதான் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்க்கப்பட்டார். அந்த நேரத்திலும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை. முதல்வர் விஜய் நேர்மையான சிறப்பான ஆட்சியை தரும்போது தாவேகா உட்கட்சி விவகாரங்களில் மூக்கை நுழைக்க கூடாது, வியாக்கியானம் பேசக்கூடாது, அது கூட்டணி தர்மத்திற்கு அழகல்ல என கூறினார். ஹரியானாவில் என்கவுண்டர், 4 ரவுடிகள் கதை முடிப்பு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் வசிக்கும் பிரபல தொழிலதிபரிடம் ரவுடி கும்பல் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டி வந்தது. வெளிநாட்டில் வசிக்கும் ரவுடி கும்பலின் தலைவன் தொழிலதிபருக்கு அடிக்கடி போன் செய்து மிரட்டினான். நேற்று மாலை தொழிலதிபரின் வீட்டை சுற்றி வலம் வந்த 5 ரவுடிகள் பணம் தராவிட்டால் அவரை சுட்டு விடுவதாக மிரட்டினர். நடுங்கிய தொழிலதிபர் போலீசில் புகார் செய்தார். நேற்றிரவு போலீஸ் ரவுடி கும்பல் இடையே கடும் துப்பாக்கிச் சூடு நடந்தது. ரவுடிகள் சுட்டதில் 3 போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ரவுடி கும்பலைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். ஒருவன் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரவுடி கும்பலின் தலைவனை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறினர். தங்கம் விலை மீண்டும் ஏறுமுகம். சர்வதேச சந்தை நிலவரத்திற்கேற்ப நம் நாட்டிலும் தங்கம் விலையில் தினமும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. மாலை 800 ரூபாய் அதிகரித்தது. நேற்றைய நிலவரப்படி ஒரு சவரன் 1,06,560 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று காலை வர்த்தக துவக்கத்தில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்தது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 13,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில நாட்களாக மேற்காசியாவில் அமைதி நீடித்த நிலையில் தற்போது மீண்டும் போர் பதற்றம் நிலவுவதால் தங்கம் விலையில் அதிரடி திருப்பங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.